ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு. பிரம்மச்சரியம். பிரம்மச்சரிய ஆசிரமம் தொடர்ச்சி. முன்பு சொன்ன 4 காண்ட விரதங்களும் கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு ஏற்பட்டவை. ரிக்வேதத்துக்கு மகாநாம்னி விரதம், மகாவிரதம், உபனிஷத் விரதம், கோதான விரதம் ஆகிய 4 விரதங்கள் உண்டு. இப்படி ஒவ்வொரு வேதத்துக்கும் தனித்தனி விரதங்கள் இருக்கின்றன. கிருஷ்ண யஜுர்வேதமே அதிகம் பிரச்சாரத்தில் இருப்பதால் அதை முதலில் சொன்னேன். குருகுல வாசத்தை முடிக்கும்போது செய்யும் சமாவர்த்தனத்திற்கு ஸ்நானம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அதை செய்து கொண்டவனுக்கு ஸ்நாதகன் என்று பெயர். எல்லாரும் தம் தம் வேதத்தையும் வித்தைகளையும் அத்தியனம் பண்ண வேண்டும். ஆவணி அவிட்டம் வருகிறது. அன்று உபாகர்மா பண்ணுகிறோம். அன்று வேதத்தில் புது பாகம் ஆரம்பித்து கொள்ள வேண்டும். தை மாசம் பூர்ணிமையில் உத்சர்ஜனம் முடித்தல் பண்ண வேண்டும். ஆவணி மாதத்தில் ஆரம்பித்து தை மாதத்தில் விட்டுவிட வேண்டும். அதாவது ஏறக்குறைய தட்சிணாயன 6 மாசத்தில் வேதாத்தியனம் பண்ண வேண்டும். மற்ற 6 மாதங்களில் வேதத்தின் 6 அங்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாத்தியனம் செய்யும் பொழுது அந்த காண்டத்திற்கு ஏற்பட்ட தனி நியமத்தோடும் பிரம்மச்சரியத்துக்கு ஏற்பட்ட பொது நியமத்தோடும் பண்ணினால்தான் மந்திர சித்தி உண்டாகும். நாம் ஒன்றும் பண்ணுவதில்லை, உபயோகமில்லை என்று மட்டும் சொல்லுகிறோம். கல்யாணத்துக்கு முன்பு விரதம் என்று ஒரு பெயர் வைத்து 1 மணி நேரத்துக்குள் எல்லா சம்ஸ்காரங்களையும் சுருக்கி அர்த்தமே தெரியாமல் கிடுகிடு என்று பண்ணுகிறோம். அதுவாவது இருப்பதனால் இந்த உபன்யாசம் பண்ண நேரிட்டது. வேதத்தை ஸ்வீகரிப்பதற்கு ஒருத்தனை அருகனாக்கி, அருகதை உள்ளவனாக்கி, அதன் மூலம் லோகம் முழுவதுக்கும் நல்ல திவ்ய சக்திகளை பரப்புகிற பரமசிரேஷ்டமான கர்மாவான உபநயனத்தின் பெருமையை அறிந்து அதை உரிய காலத்தில் பண்ண வேண்டும். த்விஜன், 2 பிறப்பாளன் எனப்படும் பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்யர்கள் லோகோபகாரமான 2வது பிறப்பை அடைவது அவர்கள் எப்போது வேதத்தை கற்க தகுதி பெறுகிறார்களோ அப்போதுதான். இந்த தகுதியை அவர்கள் பெறுவது உபநயன சம்ஸ்காரத்தினால்தான். இதை காலத்தில் செய்ய வேண்டியது பெற்றோரின் கடமை. இப்போது இம்மாதிரி விஷயங்களில் சாஸ்திரங்கள் ரொம்பவும் அனாதரவு செய்யப்படுகின்றன. ஒவ்வொன்றுக்கும் சாஸ்திரத்தை பார்த்து செய்து வந்த நம் தேசத்தில் இப்போது நிலைமை அடியோடு மாறிவிட்டது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.